ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளுங்க. இன்றைக்கி அமாவாசையாக இருக்குது. இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது. இன்றைக்கி தப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதனால இன்றைக்கி காலையிலேயே கொஞ்சம் எல்லா வேலையும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு பாப்பா வந்து மதியானம் 12:30க்கு ஸ்கூல் போகணும். அதுக்குள்ளே சமையல் வேலையை முடித்து சாம்பிராணி போட்டு சாமி கும்பிட்டுட்டா பாப்பாவும் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தைக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இன்றைக்கி கிடுகிடுன்னு எல்லா வேலையும் முடித்தாச்சு. வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வீட்டை கூட்டி வச்சுட்டு கடைக்கு போகிற வேலை இருக்குது. ஜாமான் வாங்கணும், காய் ஜாமான் எதுவுமே இல்லை. அதை வெயிலுக்கு முன்னாடியே போய் வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனோம்னா வந்து சமைச்சிக்கிட்டே வீடை துடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டெல்லாம் கூட்டிகிட்டு நான் கடைக்கு கிளம்பிட்டேன். கடையில் வந்து பாருங்கள், இது ஒரு புதுசாக இந்த வத்தல் வந்துருக்கு. அது ஜவ்வரிசி வத்தல் மாதிரி இருக்குது, புதுசாக இருக்குது இந்த வத்தல். இது நான் வந்து இன்றைக்கி பாப்பாங்களுக்கு பொரித்து தரப்போகிறேன். எங்களுக்கு அப்பளம் வாங்கிட்டு வந்துட்டேன், பாப்பாங்களுக்கு இதை பொரித்து தருவணும். ஜவ்வரிசியாக இருக்குது அப்படியே முழுசாக. அப்படியே சமைச்சிக்கிட்டே வீட்டை க்ளீன் துடைச்சி விட்டுட்டேன். சமையல் முடிஞ்சிட்டு சமையல் வந்து இன்றைக்கி வந்து சாம்பார், உருளைக்கிழங்கு, கீரை, அப்பளம். இன்றைக்கி அமாவாசை விரதத்துக்கு அவ்வளோதான். இன்றைக்கி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அப்படியே விளக்குக்கெல்லாம் அப்படியே பொட்டு வச்சுட்டு பூ வச்சு சாம்பிராணி போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்த பிறகு தான் தைக்க போகணும். ஏன்னா அதிகமாக தைக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தான் தைக்கலாம். ரொம்ப எடுத்த உடனே நம்ம தைக்கக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் பொறுமையாக ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் அப்படின்னு தைப்போம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். சாமி கும்பிட்டாச்சு. இந்த வீடியோவில் காட்டுற பாருங்க. நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப நாளாக இந்த ஒரு இது வந்து என்னோடய ப்ளவுஸு சுடிதார் ஒன்று காட்டுற பாருங்க. வெட்டி வச்சு ரொம்ப நாளாகுது. ரொம்ப நாளுன்னா வருஷமே ஆகுது. ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. அப்படியே வெட்டி சுற்றி வச்சுட்டேன். சரி, இன்றைக்கி அதை தைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தைச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டைலரிங் சம்மந்தமாக எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச பதிலாக நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.